ஹலோ எவ்ரிவன், ப்ரான் பிரியாணி ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் மேரினேட் பண்ணி வச்ச ப்ரானை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கிறேன். ப்ரான் 65 மாதிரி கிறிஸ்பியாக பொரிய தேவையில்லை, சாஃப்டாக வெந்திருந்தால் போதும். ப்ரான் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் கூட கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பீஸ் பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கல்பாசி, ஒரு துண்டு பட்டை சேர்த்துட்டு நறுக்குன 2 பெரிய வெங்காயத்தை இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நறுக்கி வச்ச 3 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு கையளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. 1.5 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது கூட 1/2 கப் தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அரிசிக்கும் சேர்த்தே நான் 3/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மசாலாவை குக்கரில் சேர்த்துக்கிறேன். ப்ரான் பொரிச்ச எண்ணெயிலே வதக்கினா தான் அதோட ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால தான் அந்த பேனில் வதக்கிட்டு இப்போ குக்கரில் சேர்த்துருக்கேன். 1 உலக்கு அரிசிக்கு 1.5 உலக்கு தண்ணி சரியாக இருக்கும். நான் 2 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதனால் இப்போ 3 உலக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அந்த 2 உலக்கு அரிசியை 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதையும் இப்போ சேர்த்துட்டு குக்கர் விசில் போட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்திருக்கேன். பிரியாணி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம பொரிச்சு வச்ச ப்ரானை இதில் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ப்ரானை மசாலாவில் சேர்த்து பிரியாணியோட வேக வைக்கிறத விட இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி லாஸ்ட்டில் சேர்த்து பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நல்லா ஸ்பைசியான ப்ரான் பிரியாணி ரெடி. ரைஸும் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. ப்ரானோட ஒரு வாய் எடுத்து வைக்கும் போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.